You are listening to padeeps.com. அடுத்து இன்னொரு முக்கியமான ஸ்மால் டாபிக் பார்க்க போகிறோம். ஹவு த டிஎன்ஏ இஸ் கட். டிஎன்ஏ எப்படி வெட்டப்படுது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். எல்லா பாக்டீரியாமும் ஏதோ ஒரு டைப் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணும். அட்லீஸ்ட் ஒன் டைப் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வில் பி ப்ரொடியூஸ்ட் பை ஆல் த பாக்டீரியம். These restriction enzymes help the researchers, recombinant researchers, to cut DNA. அதுக்காக இது பாக்டீரியா ரிசர்ச்சர்ஸ்க்காக ப்ரொடியூஸ் பண்ணல. It produces, bacteria produces this restriction enzyme to help in the very survival of the bacterial species. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் இருந்தால் தான் ஒரு வைரஸ் பாக்டீரியாவை அட்டாக் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. பாக்டீரியோஃபேஜ், பாக்டீரியல் வைரஸ், அந்த வைரல் டிஎன்ஏ உள்ளே வந்ததையும் அதை பிடிச்சி டக்குன்னு கட் பண்ணி விட்டுரும். அப்போ தான் இந்த பாக்டீரியா சர்வைவ் ஆக முடியும். ஸோ இது ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் அகெயின்ஸ்ட் பாக்டீரியல் வைரஸாக தான் இருக்குது. என்னது? ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ். ஏன்னா இந்த இன்வேடிங் வைரல் டிஎன்ஏவை அப்படியே சாப் பண்ணி விட்டுரும். அப்படி துண்டாக வெட்டி விட்டுருச்சுன்னா இட் பிகம்ஸ் ஹார்ம்லெஸ். இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் டிஎன்ஏ கரெக்டாக பர்டிகுலர் பிளேசஸில் அதோட லென்த்தில் கட் பண்ணி விடும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஈகோ R1. ஈகோ ரெஃபர்ஸ் டு எஷெரிஷியா கோலை. R இஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் 1. இதை தான் அந்த இன்டெஸ்டைனல் பாக்டீரியம் ஈகோலை ப்ரொடியூஸ் பண்ணுது. இது ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸை ஐடென்டிஃபை பண்ணி டிஎன்ஏல கட் பண்ணி விடும். இதை 2 அன்ஈவனாக இருக்கக்கூடிய எண்டு டிஎன்ஏல அதுக்கு என்ன சொல்கிறோம்? ஸ்டிக்கி எண்ட்ஸ் ஆர் ஸ்டாகர்டு எண்ட்ஸ். அதாவது டென் டு ஜாயின் வித் அதர் மாலிகுல். இப்போ அந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி எல் மாதிரி ஒரு உடஞ்சிருக்கும். அந்த உடஞ்சி இருக்கிற இடத்துக்கு பேர் தான் என்னது? ஸ்டிக்கி எண்ட். இந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டை are cut with the matching sequence of the nucleotides which complements with the sticky ends. அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே பாருங்கள், TTAA, தயமின் அடினோசைன். அதே இது இங்கிட்டு பாருங்கள், இன்னொரு பிட்டு உடஞ்சிருக்க பிட்டில் AATT. இந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கக்கூடிய இடத்த கண்டுபிடிச்சி ஸ்டிக்கி எண்ட்ஸில் அப்படியே கட் பண்ணி விடும். So, sticky ends will be produced by the action of this restriction enzyme. இது ஈகோ R1 என்ன பண்ணுது? கரெக்டாக அந்த AATT அப்படிங்கிற 4 நியூக்ளியோடைட்ஸ் எந்த இடத்துல இருக்கோ கரெக்டாக அங்கே கட் பண்ணி விடும். இந்த என்சைமோட ஆக்ஷன் எப்படி இருக்கும்? இந்த டிஎன்ஏலாம் ஸ்டிக்கி எண்ட்ஸில் ஒட்ட வைக்க முடியும். ஒரு ஸ்பீசிஸ்க்குள்ளே இருக்கிற டிஎன்ஏ உடஞ்ச டிஎன்ஏ ஒட்ட வைக்க முடியும், இல்லை வெவ்வேறு ஸ்பீசிஸ்க்கு இடையில் இருக்கிறதையும் ஒட்ட வைக்க முடியும். அப்படி வெவ்வேறு ஸ்பீசிஸ்க்கு இடையில் இருக்கிறதில் ஒட்ட வைக்கிறதால வி ப்ரொடியூஸ் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ. இந்த பேஸ்டிங் என்சைம் என்னன்னு ஆல்ரெடி பார்த்துருக்கோம். என்ன என்சைம்? வி கேன் ஸ்டிக் திஸ் ஸ்டிக்கி எண்ட்ஸ் டுகெதர் பை யூஸிங் எ பேஸ்டிங் என்சைம் கால்ட் லைகேஸ். ஸோ லைகேஸ் இஸ் யூஸ்ட் டு ஜாயின் த 2 DNA fragments that are broken by the restriction enzyme. ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமும் லைகேஸும் சோர்ஸ் டிஎன்ஏ என்னான்லாம் கவனிக்கிறது இல்லை. எப்போல்லாம் இந்த கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் நியூக்ளியோடைடு வருதோ அங்கெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் அதை கட் பண்ணி விட்டுரும். எங்கெல்லாம் அந்த கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் நியூக்ளியோடைடு ஸ்டிக்கி எண்ட்ஸ் வருதோ அதை எல்லாத்தையும் லிகேஸ் ஜாயின் பண்ணி விட்டுரும். ஸோ இது ஒரே ஆர்கானிசத்தில் வந்த டிஎன்ஏவா, இல்லை இது ஒரு அனிமல் அது ஒரு அனிமல்லேருந்து வந்த டிஎன்ஏவா, இது பிளான்ட்லேருந்து வந்த டிஎன்ஏ இது அனிமல்லேருந்து, அப்படிலாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணாது. TTAA அப்படிங்கிற சீக்வன்ஸ் எங்கே இருந்தாலும் எந்த டிஎன்ஏ இருந்தாலும் அங்கே கட் பண்ணி விட்டுரும் என்சைம் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ். இந்த TTAA எங்கெங்கே தனியாக தொங்கிட்டு இருக்குதோ அதெல்லாம் ஒன்றா சேர்த்து ஒட்டி விட்டுரும் லைகேஸ். ஸோ they don't care about the source DNA, but specific sequence they cut, endonuclease cut, at specific sequence the ligases paste.
இது மட்டும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். You are listening to Padeeps.com.